ஒரு தேர்தலுக்குமே ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. இந்த தேர்தல் நிஜமாவே விஜயை மையப்படுத்தி ஒரு பீதி கலந்த எதிர்பார்ப்பு இருக்கு எல்லாருக்குமே. சும்மா அப்படி இருட்டில் போகிறபோது பாடிக்கிட்டே போகிற மாதிரி பயம் இல்லாத மாதிரி நடிக்கலாம். விஜய் யாரை காலி பண்ண போறான்ற பயம் அதிமுக இருக்கு, திமுக இருக்கு. MCR Pure Cotton Club, formals and casual shirts. We Care Super Shield 100 Ultra Defense Broad Spectrum Sunscreen with 100 SPF. Buy now. This festive season, travel the world with Grand Royal Tours. செங்கோட்டையன் அவர்களுடைய ஒரு கூற்று அப்படின்னு பார்க்கும்போது 2011 எப்படி ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெற்றாங்களோ வெறும் 3 கூட்டங்களில் அதுபோல விஜய் அவர்கள் வெற்றி பெறுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை தெரியப்படுத்தியிருக்காரு. ஜெயலலிதா சந்தித்த சோதனைகளில் 1% கூட அனுபவிக்க கூட தயாரா இல்லை விஜய். மக்கள் ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா மௌன புரட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, யார் வேணாலும் முதலமைச்சராகும். அதுக்கான கால அவகாசம் இருக்குன்றது இல்லைங்கிறதுனாலதான் வாய்ப்பு குறைவுன்னு சொல்றோம். பரவலா அந்த ஒரு இயல்புக்கு மாறான சட்டத்துக்கு புறம்பான சட்டத்திலேயே இல்லாதவையெல்லாம் சொல்லியாவது அந்த படத்தை தடுக்க நினைக்கிறீங்களே, என்ன நியாயம்னு எல்லோரும் குரல் கொடுக்குற போது இவர் மட்டும் வாய் மூடி மௌனியா இருப்பாராம். கேட்டா ஸ்ட்ராட்டஜியா கொடுங்கையூர் குப்பை கடங்களை போட்டு தீ வச்சு கொளுத்தணும் அந்த ஸ்ட்ராட்டஜியை. அந்த சுயநலத்துக்காக கூட நீ குரல் கொடுக்க மாட்டேன். நாளைக்கு எங்களுடைய உரிமைகள் பறிபோனால், எங்களுக்கு ஒரு மாநில மக்களுக்கு ஒரு ஆபத்து வந்தால் இவர் எவ்வளவு தைரியமா குரல் கொடுப்பான்னு ஒரு சந்தேகம் வருமா வராதா? அப்போ ஒரு பக்கம் விஜய் அவர்களை தொடர்ச்சியா களத்துக்கு வரவிடாம சில வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கிறதா மக்கள் புரிஞ்சுக்குவாங்க இல்லையா, அது கூட மௌன புரட்சியா மாறாதா? அது மட்டுமே போதுமா ஆட்சியை பிடிக்கிறதுக்கு? தொடர்ச்சியா களத்துல இயங்கணும் சார். நான் எதுக்குமே பேச மாட்டேன், எதுக்குமே வரமாட்டேன், போனா தனியா தான் போவேன், ஏர்போர்ட்ல கூட 4 பேரை பார்க்க மாட்டேன், லவுஞ்சில் போய் உட்கார்ந்த 4 விஐபிகளை பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா? என்ன ஆட்டிடியூட் இது? இந்த மக்களை பத்தி நீங்க என்ன நினைச்சிருக்கிறீங்க? இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் எனக்கு ஞாபகத்துக்கு வருது சார். அவர் மலேசியாவில் பேசும்போது ஏற்கனவே 33 வருஷத்தை நீங்கள் எனக்கு கொடுத்தது, அகைன் மீதி இருக்கக்கூடிய ஒரு 33 வருஷத்தில் நான் உங்கள் வீட்டு வாசலில் நிற்பேன் அப்படின்றது. ஒருவேளை இந்த முறை நான் ஜெயிக்காட்டியும் கூட நான் தொடர்ந்து களத்தில் தான் நிற்பேன். வந்தாதான் அந்த கட்சி நீடிக்கும். உங்கள் வீட்டு வாசலில் நிற்பேன்னு சொல்லிவிட்டு ஏர்போர்ட்ல கூட 4 பேர் மூஞ்சியை பார்க்க மாட்டீங்களா சார்? கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் முழுசா முடிஞ்சிருச்சு, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கூட நடத்தலையே சார். கெரியரோட உச்சத்தை விட்டுட்டு நான் வரேன்னு சொன்னவர் அவரு விசனப்பட மாட்டாங்க. உங்களோட எவ்வளவு பேரை பார்த்த உலகம் சார் இது, அரசியல் களம் சார் இது. அவர் இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது சார். பிஜேபி கூட ஒரு ஆதரிக்கட்டும் சார், அது அவருடைய உரிமை சார். விஜய் அப்படியே ஒரு கூண்டுக்குள்ளேயே வச்சு காட்டுறாங்க. கூண்டு உடைப்படலைன்னா கடைசி வரைக்கும் அவர் அந்த வீட்டு சிறையிலே தான் இருக்கணும். தமிழ்நாட்டு மக்கள் மனசுல இடம்பெறவே முடியாது. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு SP லட்சுமணன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட தான் பேசுறதா இருக்கும், பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார். அண்மையில் செங்கோட்டையன் அவர்களுடைய ஒரு கூற்று அப்படின்னு பார்க்கும்போது 2011 எப்படி ஜெயலலிதா அவர்கள் வெற்றி பெற்றாங்களோ வெறும் 3 கூட்டங்களில் அதுபோல விஜய் அவர்கள் வெற்றி பெறுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை தெரியப்படுத்தியிருக்காரு. அதுக்கான சாத்தியம் உண்டு? தாவேகாவினுடைய நிலைப்பாடு இல்லை அந்த டிராவல் அப்படிதான் இருக்குன்னு பார்க்குறீங்களா? தன்னுடைய கட்சி நிர்வாகிகளுக்கு, தொண்டர்களுக்கு, அல்லது நாம போய் ஒரு இடத்துல சேர்ந்திருக்கிறோம், நம்ம என்னவெல்லாம் பேச முடியுன்றதுக்கு சொன்னதாக தான் நான் பார்க்குறேன். ஜெயலலிதாவும் விஜயும் ஒன்றல்ல. ஜெயலலிதா சந்தித்த சோதனைகளில் 1% கூட அனுபவிக்க கூட தயாரா இல்லை விஜய். இந்த 2 மாத கால பார்வையை அனுபவங்களை வச்சு நான் சொல்றேன் நான். ஓகே. ஸோ அந்த ஒப்பீடே தவறானது. அந்த ஜெயலலிதாவே இப்போ இருந்தால் கூட 3 கூட்டங்களில் பேசி நடந்துட முடியுமா? தெரியாது. ஏன்னா காலத்துக்கு காலம், தேர்தலுக்கு தேர்தல் சூழல் மாறிக்கிட்டே வருது, சவால்கள் கூடிக்கிட்டே போகுது. ஸோ அவர் சொன்னதை அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க வேண்டாங்கிறது என்னுடைய கருத்து. ஆனால் மக்கள் ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா மௌன புரட்சின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, யார் வேணாலும் முதலமைச்சர் ஆகலாம். சீமான் கூட ஆகலாம். ஏன் சுயேட்சையில் ஒரு 40 தொகுதியை ஜெயிச்சுவிட்டு டிசைட் பண்ணுறதே அவங்க கையில் வச்சிருக்க மாட்டாங்கன்னா சார் நிச்சயம் சொல்றது காமெடியா இருக்கலாம். ஜனநாயகத்தில் இதெல்லாம் புறக்கணிக்க முடியாத, புறக்கணிக்க கூடாத வாதங்கள், வார்த்தைகள், சரிதானா? ஆனா அந்த மக்களிடம் மௌன புரட்சியை ஏற்படுத்துவதற்கு, உங்களுக்கு சாதகமாக ஏற்படுத்துவதற்கு, உங்களை நோக்கி மக்களை பார்க்க வைப்பதற்கு நீங்கள் அரசியல் செய்ய வேண்டியது அவசியம். நான் ஃப்ளைட்ல போனா கூட ஸ்பெஷல் ஃப்ளைட்ல போவேன், இங்கே இறங்கிட்டு அப்படியே போயிடுவேன், வேற எங்கேயும் யாரையும் பார்க்க மாட்டேன், நல்லா விளக்கண்டைய தடவி வச்சு தொண்டர்களையும் கிட்ட விட மாட்டேன், தூக்கி எறிவேன் பவுன்சரில் வச்சுன்னா எப்படி உங்கள்கிட்ட மௌன புரட்சி ஏன் பண்ணணும்? எதுக்காக அந்த மௌன புரட்சியின் மூலமா உங்களை ஆட்சியில் அமர வைக்கணும்னு ஒரு கேள்வி வருது இல்லை? இவ்வளவு கேள்விகள் மீது இருக்கிற போது அதனாலதான் செங்கோட்டையோட அந்த வார்த்தையை சீரியஸா எடுத்துக்காதீங்கன்னு சொன்னேன். விஜய் தன்னுடைய இனிமேல் உழைப்பை காட்டி மக்கள் அவர் மீது ஒரு அபிமானம் வைத்து, நம்பிக்கை வைத்து முதலமைச்சராக்க வாய்ப்பு இருக்கு, நான் மறுக்கல. ஆனா மூணே கொடுத்து பேசுவார், அப்படியே முதலமைச்சர் ஆயிடுவாருங்கிறதெல்லாம் கனவுல தான் நடக்கும்.
நான் அதுக்கான கால அவகாசம் இருக்குன்றது இல்லைங்கிறதுனாலதான் வாய்ப்பு குறைவுன்னு சொல்றோம். Okay. அவரு இந்த 2 மாசம் தனக்கு சார் ஒரு தலைவனை மக்கள் எப்படி சார் இடம் போடுவாங்க? அவருடைய பாடி லாங்குவேஜ், ஓரல் லாங்குவேஜ், பிரச்சனைகள் அவர் தெரிவிக்கிற கருத்துக்கள், ஒரு நல்லது கெட்டதுக்கு அவர் பயன்படுத்துற வார்த்தைகள், பொது வெளியில அவர் நடந்துக்கிற விதம், யாரை கூட வச்சிருக்கிறாரு, யாரை தள்ளி வைக்கிறாரு, இவ்வளவு விஷயங்கள் இருக்கு சார். நாளைக்கு இவர்கிட்ட நம்பி ஆட்சியை கொடுத்தா எப்படி துணிச்சலா அவர் கேள்வி கேட்பாரு, எவ்வளவு திறமையா ஆட்சி நடத்துவாரு, இது எல்லாத்தையும் தங்களுக்கு இருக்கிற அந்த அறிவுக்கு தகுந்த மாதிரி இடம் போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. சரிதானா? நான் அவங்கள பார்க்கவே மாட்டேன், செய்யப்பட உங்க படத்துக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய அநீதி நடக்குதுன்னு அவரை விமர்சிக்கிற என்னை போன்ற கூட நான் காரணம் இல்லாம விமர்சிக்க மாட்டேன். விஜய்க்குரிய ஸ்பேஸை கொடுங்கன்னு சொல்றவன நான் தான். ஸோ பரவலா அந்த ஒரு ஒரு இயல்புக்கு மாறான, சட்டத்துக்கு புறம்பான, சட்டத்திலேயே இல்லாதவையெல்லாம் சொல்லியாவது அந்த படத்தை தடுக்க நினைக்கிறீங்களே, என்ன நியாயம்னு எல்லோரும் குரல் கொடுக்குற போது இவர் மட்டும் வாய் மூடி மௌனியா இருப்பாராம். கேட்டா ஸ்ட்ராட்டஜியா? இது ஒரு ஸ்ட்ராட்டஜியா சார்? கொடுங்கையூர் குப்பை கடங்களை போட்டு தீ வச்சு கொளுத்தணும் அந்த ஸ்ட்ராட்டஜியை. என்ன சார் அக்கிரமம் இது? அப்போ உங்க பிரச்சனைக்கே நீங்க மௌனமா இருப்பீங்க. அது கெட்டக்கூடாது. அதாவது ஒரு வகையில சுயநலம் தான். ஆயிரக்கணக்கான பேருடைய உழைப்பு அந்த படத்துல இருக்கு. நூற்றுக்கணக்கான கோடியை கொட்டி அந்த படத்தை எடுத்திருக்கேன், அதை மறுக்கல. அந்த சுயநலத்துக்காக கூட நீ குரல் கொடுக்க மாட்டேன். நாளைக்கு எங்களுடைய உரிமைகள் பறிபோனால், எங்களுக்கு ஒரு மாநில மக்களுக்கு ஒரு ஆபத்து வந்தால் இவர் எவ்வளவு தைரியமா குரல் கொடுப்பான்னு ஒரு சந்தேகம் வருமா வராதா? வரணும். புரியுதுங்களா? இப்படி ஒரு சிக்கல்ல போய் விஜய் தன்னைத்தானே சிக்க வச்சுக்கிட்டார். அதனாலதான் ஒரு சுயபரிசோதனை பண்ணணும் சொல்லணுமே தவிர இன்னைக்கு காலைல 9 மணி ஆனா ஒரு ட்விட்டு வந்துடணும், 9:30 ஒரு அறிக்கை வந்துடணும் அப்படிலாம் நம்ம கேட்கல சார். மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்துகிற, அவருடைய உணர்வுகள் பாதிக்கப்படுகிற போது, அவருடைய உணர்வுகள் உற்சாகத்தில் இருக்கிற போது ஏதாவது கருத்தை சொல்லுங்கன்னு தான் நம்ம சொல்றோம். அந்த அரசியலை அவர் செய்ய தவறுகிறாருங்கிறதுனாலதான் 3 இடத்துல மட்டும் நின்றுட்டு அப்படி ஜெயிச்சுட்டு போயிடுவான்னு செங்கோட்டையன் சொல்றத காமெடியா பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப நீங்க மௌன புரட்சின்னு சொன்னதுனால நான் இது கேட்கிறேன் சார். ஒரு பக்கம் வந்து விஜய் அவர்களுக்கு தொடர்ச்சியான அழுத்தம் கொடுக்கப்படுது அப்படின்றதையும் பொதுமக்கள்ல பேசு பொருளா இருக்கு. அது சிபிஐ என்கொயரியா இருக்கட்டும், இல்ல ஜனநாயகன் பட விவகாரமா இருக்கட்டும் அப்படின்னு. அப்போ ஒரு பக்கம் விஜய் அவர்களை தொடர்ச்சியா களத்துக்கு வரவிடாம சில வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கிறதா மக்கள் புரிஞ்சுக்குவாங்க இல்லையா? அது கூட மௌன புரட்சியா மாறாதா? இல்ல, அதை நான் முழுமையா புறக்கணிக்க மாட்டேன். அது மட்டுமே போதுமா ஆட்சியை பிடிக்கிறதுக்கு? ஏதோ ஒரு தொகுதியில் போய் நின்னீங்கன்னா நீங்க ஜெயிக்கிறதுக்கோ ஒரு 10 தொகுதியில தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு உதவுமே தவிர ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு அது உதவுமா? அப்படி உதவக்கூடாதுன்னு தான் நான்லாம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவேன். அதுல மட்டுமே நீங்க பார்க்கக்கூடாது. ஒருத்தரை போட்டு அடிச்சுக்கிட்டே இருங்க, அவன் அனுதாபத்திலேயே ஜெயிக்கட்டும்னு நினைக்கூடாது சார். அது ஒரு பாட்டு சார். தினகரன் அப்படி அடிக்க தானே சார் அவருக்கு அவ்வளவு பெரிய எழுச்சி வந்துச்சு. தேர்தல் ஆணையம், நீதிமன்றம், மத்திய அரசு, மாநில அரசுன்னு எல்லாரும் சேர்ந்து அடிச்சாங்கல்ல தினகரனை 2017-18. அதனாலதான் ஒரு அவ்வளவு பெரிய எழுச்சி வந்துச்சு. சரி, எனக்கு அது போதும்ப்பா, இன்னும் யாரப்பா மீதியில் யாருப்பா இருக்கு அடிக்கிறதுக்கு, வாங்கப்பா அப்படின்னு தினகரன் முதுகு காமிச்சுட்டு இருந்தாரு. எதிர்த்து அவரு பண்ற அரசியலை பண்ணார். இன்னைக்கு வேற அரசியல் பண்றார். தொடர்ச்சியா களத்துல இயங்கணும் சார். நான் எதுக்குமே பேச மாட்டேன், எதுக்குமே வரமாட்டேன், போனா தனியா தான் போவேன், ஏர்போர்ட்ல கூட 4 பேரை பார்க்க மாட்டேன், லவுஞ்சில் போய் உட்காந்து 4 விஐபிகளை பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா? அதை கூட தவிர்க்கிற மாதிரி நீங்க தனியா உங்க காசு, நீங்க போறீங்க, நீங்க உழைச்ச காசு, நான் மறுக்கல. என்ன ஆட்டிடியூட் இது? என்ன மனநிலை? இந்த மக்களை பத்தி நீங்க என்ன நினைச்சிருக்கிறீங்க? இப்போ நீங்களாகட்டும் சார், நானாகட்டும், நம்மெல்லாம் ஒரு விசனப்படுறோம், இப்படி வந்திருக்காரு, ஆனால் ஒரு சைலண்ட் மோட்லேயே இருக்காரு, என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்போது கெரியரோட உச்சத்தை விட்டுட்டு நான் வரேன்னு சொன்னவர் அவர் விசனப்பட மாட்டாரா சார்? வசனப்பட மாட்டாரு, இல்லை பட்டா நமக்கு தெரிய மாட்டேதுன்னு தான் நம்ம கேட்குறோம். சில பேர்லாம் என்கிட்ட பேட்டி கேட்கும்போது சொன்னாங்க, நண்பர்கள் பேசவும் சொல்கிறாங்க, விஜய் ஒருவேளை இப்படி நினைச்சிருக்கலாம் இல்லையா, ஒருவேளை இதாக கூட இருக்கலாம் இல்லையா, என்னத்துக்கு நம்ம உட்காந்து டீகோட் பண்ணிட்டு இருக்கணும், நமக்கு வேற வேலை இல்லையா, ஏன் அவர் வாய் திறந்து பேச மாட்டாரா? சொல்லு. இப்போ இவர் அப்படி சொன்னார்னா இவர் ஏன் இப்படி சொல்லியிருப்பார் அப்படின்னு வாதிக்கிறது வேற. அவர் சொல்றதுக்கு முன்னாடியே ஒருவேளை விஜய் சொன்னால் இப்படி சொல்லுவாரோ, சொல்லாமல் இருப்பதற்கு இது காரணமா இருக்குமோ, என்ன சார் இது அப்படின்னு சொன்னீங்க. பெரியால உங்களோட எவ்வளவு பேரை பார்த்த உலகம் சார் இது, அரசியல் களம் சார் இது. ஒரு தன்னடக்கத்தோட கூடிய ஒரு அப்ரோச் எவருக்கு இல்லைனாலும், அவர்கள் எந்த தொழில இருந்தாலும் மேல வர்றது கஷ்டம் சார். தன்னடக்கங்கிறது வேணும். சுயமரியாதை ரொம்ப முக்கியம், அதை விட்டு கொடுத்துட்டு வாங்கங்கிறதுலாம் நான் சொல்லலை. ஒரு பணிவும் தன்னடக்கமும் ஒருத்தங்கிட்ட இல்லைன்னா எந்த இடத்திற்கும் எந்த பதவிக்கும் அந்த நபர் தகுதியற்ற நபர் தான் நான் சொல்லுவேன் சார். இந்த அளவில் இப்போ அவங்க சைடில் என்ன ஆக்டிவிட்டி இப்படி இருக்குது, இது இம்ப்ரூவைஸ் பண்ணணும், அதை வந்து அவங்க ஜாக்கிரதையாக இருக்கணுன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் சார். இன்னொரு பக்கம் பாஜக தரப்பில் சொல்கிறாங்க, நாங்கள் எந்த அழுத்தமும் கொடுக்கல, ஆஸ் பர் த ப்ராசஸ் என்ன நடக்கணுமோ அதுதான் நடக்குது அப்படின்னு. அதையெல்லாம் மக்கள் நம்பலைங்கிறனால தான் இன்னைக்கு வரைக்கும் பிஜேபி வளர மாட்டேது. ஓகே, ஒரு எல்லை தாண்டி வளரல. அவங்க உழைச்ச உழைப்புக்கு, அவங்க பண்ண அரசியல் சேஷ்டிகளுக்கு, அவர்கள் பயன்படுத்திய அதிகாரத்திற்கு இன்னும் எந்த இடத்துல பிஜேபி இருந்திருக்கணும்? ஏன் இல்லை? ஏன்னா நீங்கள் சொல்கிற இந்த வாதங்களை மக்கள் ஏற்கலை. இதை பிஜேபியும் புரிஞ்சுக்கணும். எங்கெங்கேயோ அந்த இது செல்லுபடியாகுது. தமிழ்நாட்டில் ஏன் நம்ம பப்பு வேகலை? அவங்களும் சுய பரிசோதனை பண்ணணும் சார்.
மக்களுக்கு அந்த விழிப்புணர்வுலாம் இருக்கு. இப்போ ஜனநாயகம் படத்தை சட்டப்படி தான் நடக்குது அப்படின்னு சொல்றீங்க, எவனாவது நம்புவானா? அந்த குழுவில் இருக்கிற ஒரு உறுப்பினரே அதை நிறுத்துவதற்கு அதிகாரம் இல்லை. எந்த காட்சியும் நீக்க சொல்றதுக்கு அவருக்கு அதிகாரம் இருக்கு. அவர் சொல்லி நீக்கியிருக்காங்க. நீக்கின பிறகும் அதை ஒரு புகாரா எடுத்துட்டு போய் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கு அந்த உறுப்பினருக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்றாங்க. சரி, ஏதோ தான் நடக்குது, குழப்பம் வந்துச்சு, போறீங்க, நீதிமன்றம் விசாரிக்குது, ஒரு தீர்ப்பு சொல்றாங்க. சொன்ன 2 மணி நேரத்துல ஓடி போய் தடை வாங்குறீங்க. இது அரசியல் இல்லாம வேற என்ன சார்? ஆன்மீக பணியா, இல்லை ஏதாவது திருப்பணியா, இல்லை மடத்தை நிர்வகிக்கிற ஒரு விஷயமா, என்ன சார் இது? அப்போ வெகுஜனம் இவ்வளவு கொந்தளிப்பா, நக்கலா, நையாண்டியா ஒரு உணர்ச்சியோட பேசுறானே, விஜய் வாயை திறக்க மாட்டாருன்ற அந்த ஆதங்கம் தானே தவிர அவர் இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது சார். பிஜேபி கூட ஒரு ஆதரிக்கட்டும் சார், அது அவருடைய உரிமை சார். எதுவுமே நான் செய்ய மாட்டேன். அதாவது சார், நீங்கள் ஒரு 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 ஃபிகர் சார், உங்களை அப்படியே வச்சிருக்கணும் சார்மா. இதெல்லாம் அறிமுகம் இல்லாத ஆட்களுக்கு நீங்கள் பெப்பை கூட்டி அதை உருவாக்கி அந்த ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிற வேலை. விஜய்க்கு கடவுள் கொடுத்த வரம், தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த இடம், அதுக்கான அவசியமே இல்லை. ஒரு சிறுசு எல்லாம் ஒரு வீட்டோட மூல முடுக்குள்ளே விஜய் ஆல்ரெடி போய் உட்காந்துட்டாரு. சினிமா மூலமா ஒரு நடிகனாக, சக்சஸ்ஃபுல் நடிகனா, விமர்சனத்துக்குரிய நடிகனா, ரசிக்கப்படுகிற நடிகனா, ஏதோ ஒரு வடிவத்தில் ஒரு வீட்டுக்குள்ளேயும் போய் உட்கார்ந்து விட்ட விஜய்க்கு இந்த சோகால்டு பிம்பம் தேவையில்லை. அவருடைய ஆலோசகர்கள் மூலம் இதை புரிஞ்சுக்கணும். அன்புமணிக்கு அது தேவைப்பட்டிருக்கலாம். வன்னியர் சமுதாயத்தை தாண்டி அந்த வன்னியர் சமுதாயத்திலே அரசியல் ஆர்வம் இல்லாதவர்களுக்கு, மற்ற சமுதாயத்து ஆட்களுக்கும், தமிழ்நாட்டின் பிற பகுதிகளுக்கும் அன்புமணியை கொண்டு போய் சேர்க்கிற போது இந்த அன்புமணி யார், மாற்றம், முன்னேற்றம், அன்புமணின்னு ஒரு வாசகம் தேவைப்பட்டுச்சு. அன்புமணியுடைய புகைப்படத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. விஜய்க்கு அது அவசியம் இல்லை. இந்த தப்பை தான், இந்த உண்மையை தான் அவங்க புரிஞ்சுக்க மறுக்கிறாங்க. அந்த தப்பை தொடர்ந்து செய்கிறாங்க. விஜய் அப்படியே ஒரு கூண்டுக்குள்ளேயே வச்சு காட்டுறாங்க. கூண்டு உடைபடலைன்னா கடைசி வரைக்கும் அவர் அந்த வீட்டு சிறையிலே தான் இருக்கணும். தமிழ்நாட்டு மக்கள் மனசுல இடம்பெறவே முடியாது. இல்லை, இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் எனக்கு ஞாபகத்துக்கு வருது சார். அவர் மலேசியாவில் பேசும்போது ஏற்கனவே 33 வருஷத்தை நீங்கள் எனக்கு கொடுத்தது, அகைன் மீதி இருக்கக்கூடிய ஒரு 33 வருஷத்தில் நான் உங்கள் வீட்டு வாசலில் நிற்பேன் அப்படின்றது. ஒருவேளை இந்த முறை நான் ஜெயிக்காட்டியும் கூட நான் தொடர்ந்து களத்துல தான் நிற்பேன். வந்தாதான் அந்த கட்சி நீடிக்கும். வந்தா விஜய் நம்மளுடைய மதிப்பீடு மாறும். நம்ம இன்னும் மதிப்பிடவே தொடங்கலையே சார். அதுக்கான சிக்னலா அதை எடுத்துக்கலாமா சார்? இதுதான் கேட்கிறேன். என்னத்துக்கு நீங்க அப்படி தாவி குதிச்சுக்கிட்டு நீங்க எதுக்கு தாவிக்கிட்டு போறீங்க? இன்னும் கொஞ்சம் வெளியில வந்து மலேசியாவில் கோலாலம்பூர்ல பேசுனதா, கோயம்பேட்டில் வந்து என்னன்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட பேசுங்க. உங்கள் வீட்டு வாசலில் நிப்பேன்னு சொல்லிவிட்டு ஏர்போர்ட்ல கூட 4 பேர் மூஞ்சியை பார்க்க மாட்டீங்களா சார்? கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் முழுசா முடிஞ்சிருச்சு. ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கூட நடத்தலையே சார். நல்லவன் கெட்டவன் எல்லாரும் இருப்பான் பத்திரிகாரன்ல. மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிறவன் தான் அவன். நல்ல மக்களையும் பிரதிபலிப்பான், கெட்ட மக்களையும் பிரதிபலிப்பான், கெட்ட சில தனிநபர்களையும் பிரதிபலிப்பான். அதை சமாளிச்சு கடக்கிறவன் தான் ஒரு தலைவன். இன்னைக்கு வரைக்கும் பத்திரிகையாளர் சந்திச்சாரா? அப்புறம் என்ன சார், எப்படி சார் அவருக்கு அந்த சிம்மாசனத்தை தூக்கி கொடுக்க முடியும்? ஆனால் இந்த பக்கம் இருக்கக்கூடிய பிடி அப்படின்றது 2 கணக்குகள் சொல்கிறாங்க சார். ஒன்று, பாஜக தன்னுடைய கூட்டணிக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான ஒரு முயற்சியாக இருக்குது. இல்லை, இன்னொரு பக்கம் அவர் எந்த விதமான அசைவையும் கொடுக்கலன்றனால அவர் பழி வாங்கக்கூடிய முயற்சியாக கூட இது இருக்குன்னு 2 விதமான. ஜனநாயகன் படத்தையே கூட ஒரு எல்லைக்கு மேலே அவங்க கடத்திட்டு போக முடியாது. எப்படியாவது ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து படம் வரதான் போகுது. நல்லா இருந்தால் ஓட போகுது, இல்லாட்டி ஓடவே போகுது. நம்ம அதை பற்றிலாம் குழப்பல வேண்டாம். சிபிஐ விசாரணை கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அதில் யாரையும் பின் பாயிண்ட் பண்ணுறதுக்கு அவசியமே இல்லாது. அந்த மாதிரியான ஒரு வழக்கு, ஒரு ரெகுலேஷனை ஃப்ரேம் பண்ண போகிற வழக்கு அது. நீ குற்றவாளின்னு சொல்லலாம். ஒரு அரசியல் அறிப்புக்காகவோ ஆர்வத்துக்காகவோ ஆதாயத்துக்காகவோ சொல்லலாம். சட்டத்தின் பார்வையில் அதெல்லாம் நீடிக்காது. ஆதாரங்கள் இல்லை. செந்தில் பாலாஜி சதி பண்ணானா நேரம் போய் கொடுக்க வேண்டியதானே? மதியெல்லாம் தான் திட்டம் போட்டு அங்கேருந்து உத்தரவு போட்டது விஜய்னா ஆதாரத்தை கொடுத்தா நேரம் போய் ஜெயிலில் போட்டிருப்பாங்கல்ல. இது அந்த மாதிரியான வழக்கு இல்லை. நடந்தது விபத்து தான் சொன்னது யார் தெரியுமா? நீதிமன்றத்தில் போய் வாதத்தை தொடங்கின போதே அப்படி ஆரம்பிச்சதே விஜயனுடைய வக்கீல் தான். வெளியில் வந்து செந்தில் பாலாஜி சதிங்கிறீங்க, எது உண்மை? இதையெல்லாம் கேட்குற அளவுக்கு அறிவு படைச்சவன் தான் தமிழன், தமிழ்நாட்டு மக்கள். விஜய் முதல்ல அதை புரிஞ்சுக்கிடணும். இது பிஜேபிக்கும் புரியும். ஒரு எல்லை தாண்டி இந்த அரசியல் நம்ம பண்ண முடியாது. ஜனநாயகம் சரி, ஒரு சின்மிஷம் பண்ணோம், அப்படி இப்படி இழுத்துட்டோம், முடிஞ்சு போச்சு, சுருட்டிக்கணும். சிபிஐ விசாரணை 2 நாள் கூப்பிட்டீங்க, இன்னும் 2 தடவை கூப்பிட்டீங்க, 4 நாள் முடிஞ்சு சார். அதுக்கப்புறம் கூப்பிட்டுட்டே இருப்பீங்களா? சார்ஜ் ஷீட்டில் போட்டால் போட்டுங்க. விஜய் ஒரு வக்கீல் வைக்க போறார், கோர்ட்டில் அந்த வழக்கு நடத்த போறாரு. சார் என்ன நடந்துற போகுது? ஜெயிலே போட்டாலன்னா இடி வழக்கா 6 மாதம் 1 வருஷம் உள்ள இருக்கிறதுக்கு ஒரு ஜாமீன் காலம், அந்த 14 நாள் ரிமாண்ட் எக்ஸ்டென்ஷனுக்கு முன்னாடியே வெளியில் வர போறாரு. இல்லை, அரசியல் எதுவுமே காரணம் இல்லாம நடக்காது அப்படின்றதுனால இது உள்ள அவங்க கூட்டணிக்குள்ள கொண்டு வர சார். இப்போ இது எடப்பாடி முயற்சி பண்ணார், நடக்கல. சரி, நீங்கள் முயற்சி பண்ணுன்னு பிஜேபி கிட்ட தள்ளி விட்டுருப்பார் எடப்பாடி. சரி இருங்க, நாங்கள் ஒரு 2-3 ஆயுதத்தை கையில் வச்சுருக்கோம், நாங்களும் கொஞ்சம் பேசி பார்க்குறோம் அப்படின்னு முயற்சி எடுப்பாங்க. போவாரா இல்லையாங்கிறது இவருடைய மன உறுதியை பொறுத்தது. அவருடைய எதிர்காலம், அந்த தலைவிதி அதில் அடங்கியிருக்கு. பிரைம் மினிஸ்டர் வர்றாரு, அந்த மேல நாளைக்கே உட்காரலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. பிரேமில் தான் இப்போ வரைக்கும் முடிவு எடுக்கல. நைட்டுக்குள்ளே ஏதாவது நடக்குதான்னு பார்ப்போம். ஒருவேளை பிரேமில் தான் முடிவு எடுக்கல, நாளைக்கு மேடையில் ஏற மாட்டார். இந்த அன்னைக்கு வரதா இருந்தா பிரதமர் 23 நாளைக்கு நைட்டே கிளம்பி போயிடுறாரு.
24ஆம் தேதி எல்லாம் செட்டில் ஆகுது, என்டிஏ எல்லாம் சேர்ந்துடுறேங்கிறாங்க. அப்போ என்ன திருப்பி அதே மதுராத்தில் கூட்டம் போடுவாள? பிரதமர் அடுத்து எப்போ வர்றாரோ அந்த மேடையில் ஏற போகிறாங்க. சார் 23 டைம் ஆகுது சார், சீக்கிரம் வர சொல்லுங்க சார். ஏதா பிரேமலதா பதறதை விட நீங்க பதறீங்களே, இதுதான் டெட்லைன் அப்படின்றதெல்லாம் கிடையாது சார். நாமினேஷன் ஃபைல் பண்றதுக்கு கடைசி நாள் வரைக்கும் சரி தீராது சண்டை. கடைசியில் அப்பையும் தீராம 5 மணிக்கு டைம் முடிய போகுது, சரி நீயும் தாக்கல் பண்ண நானும் தாக்கல் பண்றேன், வாபஸ் ஆகிறவங்களோ சமாதானத்துக்கு வரலாம்னு நடந்த கதையெல்லாம் காலங்காலமா உண்டு, ஒரு தேர்தலையும் உண்டு. இதெல்லாம் ஏமாத்திரம். அப்போ ஒரு சுவாரஸ்யமானதா தான் இருக்க போகுது இந்த ஒரு தேர்தலுக்குமே ஒரு சிக்னிபிகன்ஸ் இருக்கு. இந்த தேர்தல் நிஜமாவே விஜயை மையப்படுத்தி ஒரு பீதி கலந்த எதிர்பார்ப்பு இருக்கு எல்லாருக்குமே. சும்மா அப்படி இருட்டில் போறபோது பாடிக்கிட்டே போற மாதிரி பயம் இல்லாத மாதிரி நடிக்கலாம். விஜய் யாரை காலி பண்ண போறான்ற பயம் அதிமுகவுக்கு இருக்கு, திமுகவுக்கு இருக்கு. MCR Pure Cotton Club, formals and casual shirts. We Care Super Shield 100 Ultra Defense Broad Spectrum Sunscreen with 100 SPF. Buy now. This festive season, travel the world with Grand Royal Tours.